Hi viewers, welcome to our TNPC Skill Academy. டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அழகு 2ல் சொல்லகராதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சொல்லகராதியில் 15 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ சொல்லகராதியில் ஆல்ரெடி ஒரு 6-7 டாபிக் போல் நம்ம இதில் வந்துட்டு பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கொஸ்டின்ஸாவது கேட்பாங்க. பேச்சு வழக்கு அப்படின்னா மக்களின் இயல்பான உரையாடல், வட்டாரம், சமூக பின்னணிக்கு ஏற்ப சொற்கள், உச்சரிப்புகள் மாறும். மக்களோட இயல்பான பேச்சு தான் வந்துட்டு பேச்சு வழக்கு. வட்டாரம், சமூக பின்னணிக்கு, அதாவது ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் அந்த மாதிரி அதோட ஏற்கத்துக்கு சமூக பின்னணி அதோட இதுக்கு ஏற்ற மாதிரி உச்சரிப்புகள் வந்து நமக்கு இதில் மாறும். இலக்கணம் இதில் வந்து பேசும்போது நம்ம இலக்கணம் கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் தான் இயல்பாக தான் பேசுவாங்க. ஸோ சுருங்கிய சொற்கள், வட்டார சொற்கள் பயன்பாடு, உடனடித்தன்மை, உணர்ச்சி வெளியிடும். எடுத்துக்காட்டு போச்சி, வந்தியாலே, தண்ணி, புல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் வந்துட்டு பேச்சு வழக்கு. இப்போ எழுத்து வழக்கு பார்க்கலாம். முறையான செம்மைப்படுத்தப்பட்ட எழுத்து முறை, பொதுவான சொற்கள் பயன்படுத்தப்படும். சரியான இலக்கண விதி, அதாவது இது வந்து செம்மைப்படுத்தப்பட்ட எழுத்து முறை, பொதுவான சொற்கள் பயன்படுத்தப்படும். இதுல நம்ம வந்துட்டு இலக்கண விதி பின்பற்றி தான் நம்ம இது எழுதுவோம், பேசுறது. முழுமையான சொற்கள் மட்டுமே இதுல இருக்கும். திட்டமிட்டு கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்துவது தான் வந்துட்டு எழுத்து வழக்கம். இதுல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா போய் விட்டது, வந்தாயா, தண்ணீர், பிள்ளை, இந்த மாதிரி தான். இப்போ வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எப்படி சில சொற்கள்லாம் வந்து பேச்சு வழக்குல எப்படி பயன்படுத்துறாங்க, எழுத்து வழக்குல எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுலாம் நாம இப்போ பார்க்கலாம். கோர்த்து அப்படிங்கிறது கோத்து, சுவற்றில், சுவரில், நாட்கள், நாள்கள், மனதில், மனத்தில், பதட்டம், பதற்றம், சிலவு, செலவு. அருகாமையில், அருகில், எழுத்து வழக்குல அருகில். பாம்பு புத்து, பாம்பு புற்று. பட்டம் பறக்குது, பட்டம் பறக்கிறது. தண்ணீர் குடிச்சான், தண்ணீர் குடித்தான். பூனை ஓடிச்சு அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்றோம். எழுத்து வழக்குல வந்துட்டு பூனை ஓடியது, அப்பளம் உடைஞ்சது. எழுத்து வழக்குல அப்பளம் உடைந்தது. கை வலிச்சுது அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லுவோம். கை வலித்தது. வேகல, வேகவில்லை. பெய்ஞ்சது, பெய்ந்தது. எரியல், எரியவில்லை. புல்லு, புல். ஒசந்த, எழுத்து வழக்குல உயர்ந்த. ஊற வச்சு அப்படின்னு நம்ம வந்துட்டு பேச்சு வழக்குல சொல்றோம் அப்படின்னா, எழுத்து வழக்குல வந்து ஊற வைத்து, திறந்து. எழுத்து வழக்குல திறந்து, எருவு, எரு, தலகாணி, தலையணை, வேர்வை, வியர்வை. ஊடு, இப்போ ஊடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஊடு அப்படின்னு சொல்றோம் பேச்சு வழக்குல. எழுத்து வழக்குல வந்துட்டு வீடு, விளக்கு, எழுத்து வழக்குல விளக்கு. ஊரணி, ஊருணி. எண்ணெய், எண்ணெய், எண்ணெய். ஒருவள், ஒருத்தி, ஒரு கால், ஒரு கால், ஒரு கால். ஒண்டியாய், ஒன்றியாய். எழுத்து வழக்கத்துல வந்து பேச்சு வழக்கத்துல வந்து ஒண்டியாய் அப்படிங்கிறது
எழுத்து வழக்கத்துல வந்து ஒன்றியாய் அப்படின்னு வரும். இப்ப பேச்சு வழக்கத்துல கவுரு அப்படின்னு வர்றது, எழுத்து வழக்கத்துல கயிறு அப்படின்னு இருக்கும். கார்த்தல், காத்தல், காத்தாலை, கத்தாழை, கற்றாழை. பேச்சு வழக்குல கத்தாழை அப்படிங்கிறது, எழுத்து வழக்குல வந்துட்டு கற்றாழை. கோர்வை, கோவை. சுவத்தில், சுவரில். சேலை, பேச்சு வழக்குல சேலைங்கிறது, எழுத்து வழக்குல வந்துட்டு சீலை. சிறுவாடு, சிறுபாறு. தண்ணி, தண்ணீர். துடங்கு, தொங்கு. பைந்தாங்குழி, பயங்கொல்லி. பேச்சு வழக்குல பைந்தாங்குழி அப்படிங்கிறது, எழுத்து வழக்குல பயங்கொல்லி. பசரு, பயிறு. பேத்தல், பிதற்றல். பேச்சு வழக்குல பேத்தல் அப்படின்னு நம்ம சொல்றது, எழுத்து வழக்குல பிதற்றல். பிந்துக்குழி அப்படின்னு பேச்சு வழக்குல, எழுத்து வழக்குல வந்து பித்துக்கொழி. வானவாரி, வானவாரி. சிறங்கு, சிறங்கு. வயிறார, வயிறார. உடம்பு, உடம்பு. எழுத்து வழக்குல உடம்பு. சாப்பிட்டான், எழுத்து வழக்குல சாப்பிட்டான். இப்ப பேச்சு வழக்குல வந்து சில வார்த்தைகளையும் பார்க்கலாம். இந்தா அப்படிங்கறது வந்து பிடித்துக்கொள், எழுத்து வழக்குல பிடித்துக்கொள். வாங்கியாந்த, வாங்கி வந்த. கிளம்பு அப்படின்னு சொல்றது புறப்படு. செம்ம, எழுத்து வழக்குல செம்மை. பார்த்தியா, பார்த்தாயா. எழுத்து வழக்குல பார்த்தாயா. பேச்சு வழக்குல செல்லு அப்படின்னு சொல்றோம்ல, சோ எழுத்து வழக்குல செல். அடுத்து செய்தியா அப்படின்னு கேக்குறது வந்துட்டு செய்தாயா, எழுத்து வழக்குல செய்தாயா. கொடுத்தியா, எழுத்து வழக்குல கொடுத்தாயா. வாங்கியாந்த, வாங்கி வந்தது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பேச்சு வழக்குல நம்ம இயல்பா பேசுறது, எழுத்து வழக்குல செவ்வாய்க்கிழமை. இப்போ ஒரு வாக்கியம், சின்னதா ஒரு வாக்கியம் பார்க்கலாம். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேச்சு வழக்கத்துல இப்ப சொல்றோம் அப்படின்னா, அது எழுத்து வழக்கத்துல வந்துட்டு இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். இதுதான் எழுத்து வழக்கம். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேச்சு வழக்கத்துல நம்ம இயல்பா பேசுறது, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். இலக்கணம் பயன்படுத்தி எழுதுறது தான் வந்துட்டு எழுத்து வழக்கம். இப்போ வந்து சில ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன். ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல வந்துட்டு எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கை பத்தி கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட போட்டிருக்கிறேன். ஸோ எந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒருத்தன் ஒண்டியாக போனால் அது ஊர்வலமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியான எழுத்து வழக்கத்தை கண்டறிக. இப்ப வந்து எழுத்து வழக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இதுல வந்துட்டு பேச்சு வழக்குல இருக்கு, ஒருத்தன் ஒண்டியாக போனால் அது ஊர்வலமா அப்படிங்கிறது வந்து நமக்கு பேச்சு வழக்குல இருக்கு. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா, இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபுல் அண்ட் எழுத்து வழக்கத்துல இருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த ஆப்ஷனையும் பார்க்கலாம். ஒருத்தன் தனியாக போனால், ஒருத்தன் அப்படிங்கிறது வந்துட்டு பேச்சு வழக்கு, அதனால இது தவறு. ஒருவன் ஒண்டியாகன்னு வருது, சோ இதுவுமே தவறுதான். ஒருத்தன், இங்க ஒருத்தனே வந்துருச்சு, அதனால இதுவுமே தவறுதான். சோ கரெக்டான விடை ஆப்ஷன் ஏ. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா.
தான் கரெக்டான விடை. அடுத்து ஒசரமாக வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக அப்படின்னு. இப்ப வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு பேச்சு வழக்குல இருக்கு. ஒசரமாக வளர்ந்துட்டானுங்கிறது பேச்சு வழக்குல இருக்கு. நம்ம எழுத்து வழக்குல இப்ப கண்டுபிடிக்கணும். உயரமாக வளர்த்து விட்டான், உயரமாகி விட்டான், நெட்ட இது உயரமாகி விட்டான்ங்கிறதும் கிடையாது பேச்சு வழக்கு. நெட்டையாக வளர்ந்து விட்டான் இதுவுமே கிடையாது. உசரமாகி விட்டான் இதுவும் கிடையாது. கரெக்டான விடை உயரமாக வளர்ந்து விட்டான். இதுதான் கரெக்டான விடை. கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இதுல எது சரியான எழுத்து வழக்குன்னு இப்ப நம்ம பாக்குறோம். ஆப்ஷன் ஏ, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ. நம்ம அங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த கொஷின்ஸ் தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்ப அப்படின்னு வருது, அதனால இது கிடையாது. புரிஞ்சுக்கோ இதுவுமே வராது. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள். இதுதான் கரெக்டான விடை. இப்பொழுது எனக்கு புரிதாயிற்று நீயும் புரிஞ்சுக்கோ கிடையாது. இப்போன்னு வந்துருச்சு. ஸோ இதுவுமே தப்பு. கரெக்டான விடை இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள். வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பதன் பொருள் சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கவனமாக, பதனம் என்ற சொல் பொருள் வந்துட்டு கவனமாக. கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. இப்ப இங்க வந்து கீழே இருக்கிறதுல எழுத்து வழக்கு எந்த சொல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. காகம் கத்தும், காகம் கரையும், காகம் அழும், காகம் பேசும் அப்படின்னு இருக்கு. இப்போ பேச்சு வழக்கத்துல காகம் காக்கா கத்துது அது மாதிரி சொல்றோம். ஸோ அதனால இது கிடையாது. காகம் அழறதும் கிடையாது, காகம் பேசும் கிடையாது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு காகம் கரையும். இதுதான் கரெக்டான விடை. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொறுத்துக. இப்போ இதை வந்து நம்ம எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துறோம். விளைச்சல் அப்படின்னு பேச்சு வழக்குல இருக்குது. நம்ம எழுத்து வழக்குல வந்துட்டு விளைச்சல் அப்படின்ட்டு எழுதுறோம். புடிவாதம் பேச்சு வழக்குல, எழுத்து வழக்குல அது மாறும்போது பிடிவாதம். விலை அப்படின்னு இருக்கு. அது நமக்கு எழுத்து வழக்குல பேசும்போது சொற்கள் பயன்படுத்தும் போது விலை அப்படின்னு இருக்கு. அம்மாசி எழுத்து வழக்குல அம்மாவாசை. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான விடை. பின்வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத சொடரை கண்டறிக. அதாவது பேச்சு வழக்கு அல்லாத அப்படின்னா அப்ப நம்ம எழுத்து வழக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல அவன் இப்ப ஒசரமாக வளர்ந்துட்டான். ஒசரமாக இப்ப அப்படிங்கிறதும் வராது. சோ இது தவறு. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான். இதுவுமே கிடையாது. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான். இதுவும் கிடையாது. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். இதுதான் கரெக்டான விடை. வளர்ந்து விட்டான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான விடை. அடுத்து சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. அதாவது கீழே கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது நம்ம வந்து எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறோம். வாடை காத்து, இங்க காத்துன்னு இருக்கு. வாடை காத்து வீசியது, காத்துன்னு வரக்கூடாது, தப்பு. வாடை காற்று வீசுது, அதுவும் தப்பு. இங்க வீசுதுன்னு வரக்கூடாது. வாடை காற்று வீசின, வீசினும் வரக்கூடாது. வாடை காற்று வீசியது அப்படிங்கிறது தான் கரெக்டானது, கரெக்டான விடை. அடுத்து பேச்சு வழக்கு தொடரை காண்க. இப்ப இங்க இருக்கிறதுல நம்ம வந்து இப்ப வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பேச்சு வழக்கு பார்க்க போறோம். எங்கடா போற அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்தும் பார்க்கலாம். எங்கே போற, எங்கே அப்படிங்கிறது எழுத்து வழக்கு, அதனால இது கிடையாது. நமக்கு தேவையானது பேச்சு வழக்கு தான் நமக்கு தேவை.
எங்கடா போகின்றாய், இது போகின்றாய்ங்கிறது எழுத்து வழக்கு, அதனால இதுவும் கிடையாது. எங்கே போகின்றாய், இது தூய எழுத்து வழக்கு. ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் டியும் கிடையாது. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு எங்கடா போற, இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இப்போ இங்க பேச்சு வழக்குல கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம வந்துட்டு எழுத்து வழக்கா மாத்துறோம். வந்து தருகிறேன் அப்படிங்கிறது தப்பு. வந்து விடுகிறேன், வந்து விட்டேன், வந்து ஓடுகிறேன். இதுல கரெக்டான விடைன்னு பாத்தீங்கன்னா வந்து விடுகிறேன் அப்படிங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்கு. வந்துடுறேங்கிறதுல இருந்து வந்து விடுகிறேன் அப்படிங்கிறது, வந்துடுறேங்கிறது பேச்சு வழக்கு, வந்து விடுகிறேன் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. ஸோ இதுதான் வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இவ்வளோதான் இருக்குது. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நான் எல்லாமே போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் அடுத்து வர வீடியோ எல்லாத்துலேயுமே நான் போடுறேன். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.